வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆம்னி பேருந்துகளை சென்னை நகர் பகுதிகளிலிருந்தும் இயக்கலாம். கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்க பிறப்பித்த உத்தரவு ரத்து. பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் தொடர்பான அறிவிப்பு தமிழக பத்திரப்பதிவுத்துறை சார்பில் வெளியிடப்பட்டது. 3 மாதமாவது தாங்குமா என்ற கேள்விக்குறியோடு தான் இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் வெற்றி பெற முடியாததால் பெயரை உடையை மாற்றி அண்ணாமலையை இறக்கிவிட்டுள்ளனர். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேச்சு. வரும் ஜூன் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறேன். நடிகர் ராகவா லாரன்ஸ் தகவல். தெரிந்தோ தெரியாமலோ பாஜகவிலிருந்து விலகியவர்கள் எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வரலாம். அண்ணாமலை இயக்கத்தில் இணைந்தோருக்கு நயினார் நாகேந்திரன் அழைப்பு. விசிக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திருச்சி அருகே பிரபல ரவுடி பாதுஷா வெட்டி கொலை. இருசக்கர வாகனத்தில் சென்று தடுமாறி விழுவதும் பின்னர் 3 பேர் அவரை வெட்ட துரத்துவதுமான சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. பெரம்பூரில் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் தலையில்லாத ஆண் சடலம். குற்றவாளிகளை பிடிக்க 8 தனிப்படையில் அமைத்து தேடுதல் வேட்டை தீவிரம். போலீசார் சிறப்பாக பணியாற்றும் போது பொதுமக்களால் வழங்கப்படும் பாராட்டுகளே பெரிய பதக்கம். சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் பெருமிதம். கிரஷர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மணப்பாறை அருகே மின்கம்பத்தில் ஏறி தற்கொலை விடுத்த இளைஞர்களால் பரபரப்பு. சென்னையில் நள்ளிரவில் போதையில் போலீசாரை உரிமையில் பேசி மிரட்டல் விடுத்த தாவேகா பிரமுகர் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.